அது ஒரு அழகிய கிராமம். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அருகில் படுக்கப்பத்து என்ற சிறிய கிராமம். இந்த கிராமம் 4 தெருக்களாக பிரிந்தது. கீழத்தெரு, மேலத்தெரு, நடுத்தெரு, வடத்தெரு. ஆனா மரியாதை மட்டும் மேலத்தெருக்கே. மேலத்தெருவில் இருக்கிறவங்க தான் கிராமத்துல எல்லா பங்குக்கும், மரியாதைக்கும் உரிமை வச்சிருந்தாங்க. அந்த தெருவோட தலைவர பார்த்து அனைவருக்கும் ஒரு பயம் இருந்தது. அந்த தலைவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, ஊனமுற்ற குழந்தை. அந்த பெண் திருமண வயது வந்ததும் அந்த தலைவரோட மனசுல ஒரு சின்ன பயம் வந்துச்சு. இந்த பெண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா என்ற எண்ணம் தோன்றியது. அந்த பயம்தான் ஒரு பெரிய அறிவிப்பா மாறுச்சு. என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு எனக்கு இருக்கிற மரியாதையில பாதி பங்கு கொடுக்கிறேன் என்றது. இந்த அறிவிப்பை கேட்டதும் கீழத்தெருவில் இருந்த ஒரு இளைஞன் முன்னே வந்தான். சாதி இல்லை, மரியாதை இல்லை, ஆனா மனிதத்தனம் இருந்தது. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணத்துக்கு பிறகு தலைவர் சொன்ன மாதிரி அவரோட மரியாதையில பாதி பங்க கொடுத்தாரு. ஆனா பிற்காலத்துல வந்தவங்க அந்த வாக்குறுதியை ஒத்துக்கல. கடைசி வரைக்கும் நாங்க கொடுக்கவே இல்லை என்றுதான் நின்றாங்க. கடைசியில இருதரப்பும் நீதிமன்றம் போனாங்க. நீதிபதி கேட்டார் கீழத்தெரு மக்களை பார்த்து, பாதி பங்கு கொடுத்ததற்கு என்ன சாட்சி? அப்போ அங்க இருந்தவங்க சொன்னாங்க, எங்க குடும்ப தெய்வம் நீலி அம்மனே சாட்சி. நீதிபதி கேட்டார், அவளை கூப்பிட்டா வருவாளா சாட்சி சொல்வதற்கு என்றார். அதற்கு அந்த மக்கள் கண்டிப்பாக வருவாள் என்றனர். நீதிபதியும் 3 முறை நீலி அம்மன், நீலி அம்மன், நீலி அம்மன் என்று கூப்பிட்டார். உடனே அந்த கோர்ட்டே ஒரு தெய்வீக சக்தியால் நடுங்கிச்சு. காற்றும் மழையும் புயலும் என்று சாட்சி சொல்ல ஒரு குரல் ஒலித்தது. நான் தான் சாட்சி, இவங்களுக்கு பாதி பங்கு உண்டு என்ற குரல் ஒலித்தது. ஒரு நிமிடம் நீதிபதியே நடுங்கினார். அந்த தீர்ப்பு எழுதப்பட்டது. கீழத்தெருவுக்கே பாதி பங்கு. இந்த தீர்ப்பை எவராலும் மாற்ற முடியாது என்று.